பாஜகவுல உட்கட்சி பிரச்சனை விரைவிலே வெடிக்கும். அதுதான் ஆட்சியை கவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பீகாருடைய முன்னாள் முதலமைச்சரான லாலு பிரசாத் யாதவ் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. எல்லோருமே கூட்டணியால தான் ஆட்சி கவரும்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய பார்வை மட்டும் வேறு விதமாக இருந்துச்சு. உட்கட்சி பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அவர் சொன்னதைப் போலவே நிதின் கட்கரி, ஒன்றிய அமைச்சரா இருக்கக்கூடிய நிதின் கட்கரி, RSS ஓட நெருக்கமா இருக்கக்கூடியவர். அவர் இன்னைக்கு கோவா பாஜகவினர் மத்தியில பேசும்போது, காங்கிரஸ் எதற்காக மக்கள் தோக்கடிச்சாங்க, அதே மிஸ்டேக்கே நாமளும் பண்ணோம்னா அப்ப நாம உள்ள வந்ததுக்கான அர்த்தமே எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. அத்வானியை புகழ்ந்தும் பேசுறாரு. எப்படி பாக்குறீங்க நிதின் கட்கரியுடைய பேச்ச? JP நட்டாவினுடைய பதவி காலம் என்பது ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டித்தான் அவருக்கு சிறப்பு நீட்டிப்பு வழங்கி அவரை தேசிய தலைவராக அமர்த்தி இருந்தார்கள். இப்போது நிலைமை என்ன என்று கேட்டால், இந்த ஜூன் மாதத்தோடு அந்த நீட்டிப்பும் அவருக்கு முடிவு பெற்று விட்டது. ஆனால் உட்கட்சி தேர்தலை இன்னும் நடத்துவதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லையா, அல்லது புதிய தலைவரை நியமிக்க வேண்டாம் என்று மோடி நினைக்கிறாரா என்பதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வட்டாரம் தான் தெளிவுபடுத்திட வேண்டும். மொத்தத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்கனவே பின்பற்றப்பட்டு வந்திருக்கிற எல்லா விதமான சட்ட திட்டங்களையும் மோடி காலில் போட்டு மிதித்துவிட்டு மோடிக்கு ஏதுவான ஆட்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற குற்றச்சாட்டு. நிதின் கட்கரி வெளிப்படையாகவே அதை பேசி இருக்கிறார் என்பதன் மூலமாக உட்கட்சி விவகாரம் இப்போது வீதிக்கு வந்திருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிறப்பம்சம்னு இங்க இருக்கிற KT ராகவனிலிருந்து எல்லோரும் பேசிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டா, நாங்க என்ன குடும்ப கட்சியா, நாங்க என்ன இங்க என்ன வழி வழியா இங்க கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோமா, யார் நினைத்தாலும் தலைவர் பதவிக்கு வரலாம், யார் வேண்டுமானாலும் தலைவர் பொறுப்புக்கு நியமிக்கப்படலாம். வெங்கைய நாயுடு அதுக்கு முன்னாடி தலைவர் ஆவார்னு யாராவது கணித்தார்களா? வெங்கைய நாயுடு தலைவர் ஆகலையா? அதுக்கு முன்பு JP நட்டா தலைவர் ஆவார்னு யாராவது கணித்தாங்களா? அவர் ஆகலையா? ராஜ்நாத் சிங் ஆவார்னு யாராவது கணித்தார்களா? அவர் ஆகலையா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என்ன நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு? அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் இப்போது அதெல்லாம் காணல் நீராகிவிட்டது. இப்போது என்ன நிலைமைன்னு கேட்டா, மோடி யாரை தலைவராக வர வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்தான் தலைவர் பொறுப்பிலே இருக்க முடியும். மோடி இந்த அதிகாரத்தை 3வது முறையாக மைனாரிட்டி அடிப்படையில் கைப்பற்றிய உடனேயே எல்லாரும் என்ன சொன்னாங்க, மோடி ரொம்ப பலமான ஒரு பிரதமராக இருக்கிறார், அவருக்கு எந்த விதமான பின்னடைவும் இந்த வெற்றிக்கு பிறகும் இல்ல, இது மைனாரிட்டின்னு வேண்டுமானால் எதிர்கட்சிகள் சொல்லலாமே தவிர எந்த பின்னடைவும் இல்ல. அதற்கு காரணம், கடந்த முறை அவருடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த துறை யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த துறையை மீண்டுமே கொடுத்திருக்கிறார், அதையே அப்படியே கண்டினியூ பண்ணிருக்கிறாங்க. இதுல இருந்தே தெரியலையா அவரிடத்துல எந்த விதமான சலனமும் இல்லைன்னு சொன்னாங்க. அது அரசியல் புரியாதவர்களுடைய கூற்று. உண்மையிலேயே நிலவரம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த முறை மோடி நினைத்தால் கூட அமைச்சரவையை மாற்ற முடியாத ஒரு சூழலில் அமைச்சரவை நெருக்கடிக்குள்ளானது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நிதின் கட்கரியை எப்பவோ அவர் அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தணும்னு மோடி முடிவு பண்ணிட்டாரு. எப்ப அப்புறப்படுத்தணும்னு முடிவு பண்ணாருன்னா, இந்த சாலைகள் அமைப்பதுல மிகப்பெரிய ஊழல்கள் நடந்தது பாருங்க. ஹரியானாவிலிருந்து பஞ்சாப்க்கு, டெல்லிக்கு சாலைகள் அமைப்பதுல மிகப்பெரிய ஊழல். என்றைக்கும் இல்லாத புதிய ஒரு அணுகுமுறையா எந்த நிறுவனம் ஊழல் செய்திருக்கிறது, அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை ஒதுக்கியதன் மூலமாக ஊழல் நடந்திருக்கிறது என்று அம்பலப்பட்டு போனதோ, அந்த நிறுவனத்தினுடைய பெயரை நாடாளுமன்றத்தில் சொல்லி பாராட்டி பேசியவர் நெடுஞ்சாலைத்துறைக்கு அமைச்சராக இருந்த நிதின் கட்கரி. அப்போதே இவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார் மோடி. ஆனா மோடியால நீக்க முடியாது. காரணம், நிதின் கட்கரிக்கு ஒரு லாபி இருக்கு, ராஜ்நாத் சிங்குக்கு ஒரு லாபி இருக்கு. உட்கட்சி விவகாரங்கள் பெரிய அளவுல பூதாகரமாக வெடிச்சிரும், அதனால நம்ம இந்த நேரத்துல எதுவும் செய்யக்கூடாதுன்னு மோடி அமைதியாக இருந்தார். இப்ப இந்த அமைச்சரவையினுடைய அப்படியே நீட்டிப்பு செய்து கொடுத்தது என்பது கூட அந்த அணுகுமுறை தான். உட்கட்சிக்குள்ள எங்க பிரச்சனை வெடித்துட்டா மைனாரிட்டி அடிப்படையில நம்ம இப்ப ஆட்சியை நடத்துறோம், முழு மெஜாரிட்டி இல்ல, இந்த நேரத்துல எதுவும் சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு அஞ்சி பயந்துதான் மீண்டும் அதே துறைகளை சில அமைச்சர்களுக்கு ஒதுக்கினார் என்பது நிதர்சனமான உண்மை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லோரும், மூத்த தலைவர்கள் எல்லோரும் போன முறை இருந்த துறையே மோடி இடத்திலே மிரட்டி பெற்றுக் கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்ப நிதின் கட்கரி வாய் திறந்திருக்கிறார். JP நட்டாவினுடைய பதவி காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்க நாடாளுமன்ற தேர்தலை சொல்லி கால நீட்டிப்பு கேட்டீங்க. ஆனா கால நீட்டிப்பு கொடுத்ததும் நிறைவடைந்ததற்கு பிறகு இப்ப சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க காத்திருக்கு சார். சட்டமன்ற தேர்தல்கள் நடக்க காத்திருக்கிற இடங்களுக்கு கூட சட்டமன்ற பொறுப்பாளர்களை அறிவிக்கிறார். மாநில அளவிலான
மேலிட பார்வையாளர்களை அறிவிக்கிறார். எதற்காக அவர் அறிவிக்க வேண்டும்? புதிய தலைவர் அல்லவா வர வேண்டும். புதிய தலைவர் வருவதற்கு முன்பாகவே நீங்கள் நியமிப்பது என்பது கட்சி முழுமையாக மோடியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. மோடி தான் கட்சியை இப்போதும் இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லாமல் சொல்வதற்காக. இப்ப உட்கட்சிக்குள்ள என்ன பூசல்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரச்சனைன்னு பிரதானமா கேட்டீங்கன்னா, ஜே.பி. நட்டாவுக்கு எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? மோடி 2014 தேர்தல்ல கண்டெஸ்ட் பண்ணும்போது ராஜ்நாத் சிங் தான் சார் தலைவர். அதன் பிறகு ராஜ்நாத் சிங் அந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டு அமித்ஷா தலைவராக வந்தார். அமித்ஷா தலைவராக வந்ததற்கு பிறகு அவருக்கு பிறகு ஜே.பி. நட்டா தலைவராக வந்தார் அப்படின்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்க இப்போ இவர்களுக்கெல்லாம் ஏன் ராஜ்நாத் சிங்குக்கும் அமித்ஷாவுக்கும் கொடுக்காத முக்கியத்துவத்தை ஜே.பி. நட்டாவுக்கு ஸ்பெஷலா கொடுக்குறாரு மோடி? என்ன காரணம்னா, மோடி காலால் இடுகிற கட்டளையை தலையால் செய்து முடிக்கிற ஒரு நபராக ஜே.பி. நட்டா இருக்கிறார். ஜே.பி. நட்டா எல்லா வகையிலும் மோடிக்கு ஏதுவான ஒரு மனிதராகவே இருக்கிறார். மோடி எது சொல்றாரோ அதுதான் செய்யணும். ஆட்சி அதிகாரத்தை மோடி கையில் வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதாவையும் மோடியே கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஜே.பி. நட்டா போன்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார். தனக்கு விசுவாசமாக இருக்கிற ஒரு விசுவாசியை இந்த பொறுப்பிலேயே வைத்துக் கொண்டால் நமக்கு இந்த 5 ஆண்டுகளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரு. ஆனா கட்சி அப்படி ஒத்துக்கல. நிதின் கட்கரியோ ராஜ்நாத் சிங்கோ இல்ல கட்சியில் இருக்கக்கூடிய மூத்தவர்களோ அதற்கு ஒருபோதும் ஒத்துழைக்கவில்லை. அதற்கு அவர்கள் தயாராகவும் இல்லை. இன்னொன்னு, RSS கூட இப்போது தலைவர் மாற்றத்துக்கு வித்திட வேண்டும் என்கிற அந்த மனநிலையில் தான் இருக்கிறது. அதைத்தான் நிதின் கட்கரி வெளிப்படுத்தி இருக்கிறார். திடீரென்று இத்தனை நாட்களுக்கு பிறகு அத்வானியினுடைய பாசம் வந்ததற்கு காரணமும் அதான். ஏன் நிதின் கட்கரிக்கு அத்வானி என்ன நிலைமையில இருக்காரு இவ்வளவு நாள் தெரியாதா? இவ்வளவு நாள் ஏன் நீங்க பேசல? இவ்வளவு நாள் நீங்க அத்வானியை போய் நேரடியாவது சந்திச்சீங்களா? எங்கேயாவது மரியாதை நிமித்தமாவது ஒரு பேரையாவது அவர் பேரை சொல்லியிருக்கிறீங்களா? நீங்க இல்ல. திடீரென அத்வானி பாசம் எல்லாம் வந்ததற்கு காரணம் மோடிக்கு எதிரான யுத்தத்தை உட்கட்சிக்குள்ளேயே நிதின் கட்கரி போன்றவர்கள் துவங்கி இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக இப்போது மக்கள் பார்வைக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.